ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜிஎஸ்ல, அதாவது ஹிஸ்ட்ரி யூனிட் 4ல் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய ஜிஎஸ் டாபிக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஜிஎஸ் வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் தான் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகுது. அதாவது அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற உங்களுக்கு டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸோட 12th புக்கில் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ அதோட வேர் டு ஸ்டடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கோட வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே கவர் ஆகும். இந்திய பண்பாட்டின் இயல்புகளும் வேற்றுமையில் ஒற்றுமை, அதே போல் இனம், மொழி, மதம், வழக்காறு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தலைப்பாக வந்து டிஎன்பிசி யூனிட் 4 குரூப் 4ல் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இருந்திருக்கும். ஸோ அதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வந்து முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த லெசனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாகவே, அதாவது உங்களுக்கு ஒரு 20 பேஜஸில் வந்து புக்கில் இருக்குன்னா அதே வந்து உங்களுக்கு அந்த 2 to 3 பேஜஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். ஸோ ரொம்ப டெப்த்தாக வளவலன்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் இல்லாமல் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடியது, எப்படி எந்த மாதிரி கண்டென்ட்டை ட்விஸ்ட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டாக நம்ம உள்ள டாப்பிக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த 12th, அதாவது ஸ்டாண்டர்ட் 12 எத்திக்ஸ் லெசன் 2 வந்து என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த லெசனோட நேமே வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஸோ இதில் இந்த ஒற்றுமை, அப்போது இந்திய நாடுகள், அதாவது மக்கள் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேற்றுமைக்கான கூறுகள் என்ன, அதாவது எது எது மனித இனத்தை வந்து வேறுபடுத்துது, எந்தெந்த காரணிகள் வந்து மனித இனத்தை ஒற்றுமைப்படுத்துது. ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை அதில் ஃபஸ்ட்டு எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கூறினது யார் அப்படின்னு பார்த்தா ஏஎல் பாஷ்யம் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா அப்படிங்கிற அந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஏஎல் பாஷ்யம். அந்த பாஷ்யம் வந்து அவரோட நூல், அவரோட ஒர்க் வந்து எது அப்படின்னு பார்த்தா அதிசயம் அதுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு படைப்பையும் அவர் வந்து படைச்சிருக்காரு. ஏஎல் பாஷ்யம் வந்து அதிசயம் அதுதான் இந்தியா அப்படிங்கிற படைப்பை படிச்சிருக்காரு. அதோட ஆங்கில பெயர் வந்து த ஒண்டர்ஸ் தட் வாஸ் இந்தியா, இந்தியாங்கிறது ஒரு அதிசயம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு. அந்த நூலோட கான்செப்ட் என்ன, அதில் எதை பற்றிலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய கிராமங்களோட சடங்குகள் என்ன, இந்திய கிராமங்களோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதில் என்ன மாதிரியான சடங்குகளை பின்பற்றினாங்க, சம்பிரதாயங்கள் எப்படி இருந்துச்சு, பழம்பெருமையை வந்து எடுத்து கூறும் வகையில் இந்த நூலோட கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக அளவில் இந்தியா வந்து 7வது மிகப்பெரிய பறந்து விரிந்திருந்த பழமையான நாடு அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பழமையான நாடுகளில் இந்தியா வந்து 7வது மிகப்பெரிய பறந்து விரிந்த நாடாக வந்து நம்ம புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மொத்தம் 28, அதே போல் 9 யூனியன் பிரதேசங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியாவில் வந்து இருந்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 121 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த சென்சஸ் கணக்கும் நம்மளுக்கு சொல்லுது. இதில் கொடுத்துருக்கூடிய பாக்ஸ் ஃபேக்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். 2008 வந்து கங்கை தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஆண்டில் கங்கை தேசிய நதியாக அறிவிச்சிருக்காங்க? 2008 வந்து அறிவிச்சிருக்காங்க. கங்கைக்கான சிறப்புகள் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன, எதனால வந்து அதை வந்து ஒரு இதை வந்து தேசிய சின்னமா அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? அதுக்கு கங்கைக்கான சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கங்கையோட சிறப்பு இந்தியாவிலே மிகவும் நீளமான நதி, அது முதல் சிறப்பு. அடுத்து நீளமான மற்றும் புனிதமான நதி வந்து நம்ம கங்கையை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான துணை நதிகளை பெற்றுள்ளது இந்த கங்கை நதி. அப்போ இருக்க நதிகள்லேயே துணை நதிகள் எந்த இதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தா கங்கைக்கு. ஸோ இந்த சிறப்புகளை கொண்ட இந்த கங்கையை 2008 வந்து தேசிய நதியாக, தேசிய நதியா, அது வந்து ஒரு சின்ன இப்போ தேசிய விலங்கு, தேசிய பூ இதெல்லாம் பார்க்குறோம், அந்த போல தேசிய நதியா வந்து கங்கை வந்து 2008 இருந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த லெசன் நம்ம பார்க்கக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேற்றுமை கூறுகள் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ மனித இனத்தை, மனித குலத்தை வந்து எந்தெந்த காரணிகள், எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அவங்கள வேறுபடுத்துது அப்படின்னு பார்த்தா நில வேற்றுமைகள், அப்போது இடத்தால வேற்றுமை அடைகிறான். அதே போல் இன வேறுபாடு, மதம், இனம் அதாலையும் வேறுபாடு அடைகிறான். அதே போல் மொழி வேறுபாடு, லாங்குவேஜ்னாலையும் வேறுபாடு வந்து அதாவது மனிதனை வந்து பிரிக்குது. இது ஒரு காரணியாக இருக்குது. அடுத்து சமய வேறுபாடுகள், இதுவும் தான் மதம், சமய வேறுபாடுகள். அதே போல் சமுதாய அமைப்பு முறைகள் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வேறுபடுது. அதே போல் பொருளாதார வேற்றுமை, இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனையும் மற்றொரு மனிதனையும் பிரிக்கக்கூடிய, வேறுபடுத்தக்கூடிய, ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனை வேறுபடுத்தக்கூடிய
பிரிக்கக்கூடிய கூறுகள் காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இப்போ நம்ம வேற்றுமைன்னு பார்த்தோம். இப்போ வேற்றுமைக்கான கூறுகள் இதெல்லாம். இத்தனை வேற்றுமை இருந்தாலும் அவனை எந்தெந்த காரணிகளில் ஒற்றுமையாக வந்து உள்ளடக்கிறோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தினால ஒரு 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 அந்த பெயரை கூறினாலே வந்து இத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிணைந்து நம்ம அனைவரும் இந்தியர் அப்படின்னு சொல்லி வருவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ஒற்றுமை. அப்போ ஒற்றுமைக்கான கூறுகள் என்ன? நிலவியல் நில அமைப்பில் நம்ம ஒற்றுமையை பார்க்குறோம், அரசியலில் ஒற்றுமையை பார்க்குறோம், சமூக ஒற்றுமை. இந்த சமய ஒற்றுமையில் வந்து 2 டைப் சொல்கிறாங்க. ஒன்று சமய விழாக்களாக இருக்கட்டும், இல்லை இலக்கியங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒற்றுமை வந்து நிறைந்திருக்கு. பண்பாட்டின் ஒற்றுமை அதுவுமே 2 டைப்பாக இருக்குது. அது நம்ம உள்ள ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதே போல் மொழி ஒற்றுமை இருக்குது, மொழியிலையும் ஒற்றுமை, இலக்கியத்திலையும் ஒற்றுமை, உடல் அமைப்பு முறைகள்லையும் ஒற்றுமை இருக்குது, சமுதாய அமைப்பிலையும் ஒற்றுமை இருக்குது. அதே போல் இந்திய பண்பாட்டு ஒற்றுமை இதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாம் இத்தனை கூறுகளும் தான் வந்து நம்ம தேசத்தை வந்து, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது வந்து இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத்தனை வேற்றுமை இருந்தாலும் இதெல்லாமே ஒற்றுமைகளாக நம்ம வந்து கருதலாம். இன்னொரு பாக்ஸ் ஃபேக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புவியியலாளர்கள் இந்தியாவை இத்தாலி நாட்டையோட ஒப்பிடுறாங்க. ஸோ இந்தியாவையும் இத்தாலியும் ஒப்பிடுறாங்க. இது என்ன காரணங்களுக்காக ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து இந்தியா ஏசிய கண்டத்தில் இருக்கோ அதே போல் இத்தாலி வந்து ஐரோப்பா அப்படிங்கிற ஒரு கண்டத்தில் இருக்குது. இந்தியா எப்படி தீபகற்பக நாடோ அதே போல் இந்த இத்தாலியும் தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீபகற்பம் நாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இந்தியா வந்து 3 பகுதிகளில், அதாவது 3 திசைகளில் வந்து கடல்களால் சூழப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு திசையில் மலைத்தொடர்கள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். 4 திசைகளில் இது இருக்கும். இப்படி இருக்கிறது தான் நம்ம வந்து தீபகற்ப நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் அந்த நாட்டின் கிழக்கே இப்போ இந்தியாவுக்கு நம்ம பார்த்துட்டோம் 3 திசைகளில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கும், ஒன்றில் வந்து லேண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அப்படியே அதே போல் இத்தாலியில் பார்த்தோம் அப்படின்னா, இத்தாலியோட கிழக்கு பகுதியில் எரித்திரியன் கடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மேற்கு பகுதியில் வந்து டஸ்கான் கடல் இருக்குது, தெற்கில் வந்து நனிலக்கடல் இருக்குது. ஸோ 3 கடல் வந்துருச்சா. அப்போ ஒரு நிலப்பகுதி மலைத்தொடர் இருக்கணும். அப்போ வடக்கில் வந்து அபினைன் மலைத்தொடர் இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவையும் இத்தாலியையும் வந்து ஈக்குவல், அதாவது ஒரு சேர இரண்டுக்குமே வந்து ஒப்பிடுறதுல வந்து இரண்டுமே ஒப்புமை வாய்ந்ததாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த தீபகற்ப நாடு. அந்த தீபகற்ப நாடு அப்படிங்கும்போது 3 பக்கம் கடலில் இருக்கணும், ஒரு பக்கம் வந்து நிலம் இருக்கணும். ஸோ இதே போல் வடக்கில் வந்து அபினைன் மலைத்தொடர் வந்து இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இத்தாலிக்கு எந்தெந்த மேற்கில் வந்து என்ன இருக்குது, தெற்கில் என்ன இருக்குது, வடக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இல்லைனா கூற்று காரணங்கள் கொடுத்து கூட கூற்று சரியா காரணம் தவறா அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்விகளையும் அசர்ஷன் ரீசன் டைப்லையும் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். அடுத்து இந்தியாவுக்கு அருகில் எப்படி இலங்கை தீவு இருக்கோ அதே போல் இத்தாலிக்கு தெற்கு பகுதியில் சிசிலி தீவு அப்படிங்கிற ஒரு தீவும் வந்து இருக்குது. ஸோ இந்த காரணங்களால் இரண்டையும் நம்ம ஒப்புமைப்படுத்துகிறோம். இப்போ அடுத்தது பார்த்தா இந்த வேற்றுமை கூறுகளை பார்ப்போம். ஸோ வேற்றுமை கூறுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எங்கே தொடங்குகிறோம், இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளோட அந்த இந்தியாவோட எல்லை வந்து இருக்குது. இந்தியாவை நம்ம என்ன சொல்கிறோம், தீபகற்ப நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பொருளாதார வளர்ச்சி குறியீடு வந்து எப்பயுமே வந்து இந்தியாவில் எப்படி தான் இருக்குது, சீராக தான் இருக்குது. ஒரு சீராக தான் துணை புரியும். எடுத்ததும் அப்படியே ஹையில் ஏறுறது குறையிறது அந்த மாதிரி இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் வீழ்ச்சியாக இருக்கட்டும் சீராக தான் வந்து நடைபெறுது. இப்போ இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும் காரணிகள் அப்படின்னு நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வணிகம், இந்த வாணிகர், நம்ம இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது, எங்கேருந்து என்ன பொருட்களை வாங்குகிறோம், இது எல்லாமே தான் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும் காரணிகளாக வந்து இருக்குது. அப்போ நம்ம எங்கேருந்து எந்த பொருட்களை வந்து வாங்கிக்கிறோம், இப்போ 28 மாநிலங்கள் சொன்னோம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் விலையும் எந்தெந்த மாநிலத்துலேருந்து எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன இம்போர்ட் ஆகுது, என்னென்ன ஏற்றுமதி பண்ணுறோம், எதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டேட்டாவாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போது கேரளாவிலேருந்து நம்ம மிளகை வந்து அதிகப்படியான விளைச்சல் வந்து மிளகு இருக்குது. ஸோ அதை மிளகை வந்து நம்ம மற்ற மாநிலங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் பருத்தி உற்பத்தி, பஞ்சாபில் கோதுமை உற்பத்தி அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேசத்தில் வந்து பருப்பு, அதே போல் அஸ்ஸாமில் தேயிலை அதிகமாக இருக்குது. கர்நாடகத்தில் காஃபி வந்து அதிகமான பயிரிடப்படுது. ஸோ இதுதான் வந்து அதாவது வேறுபடுத்து நிலவியல் வேற்றுமைகள்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர்கள் வந்து விளையுது நம்ம இந்தியாவில். அப்போது நிலங்கள் மனிதர்களை வேறுபடுத்துகின்றன, அந்த பயிர்களும் அதுவுமே அந்த வேறுபாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்து பீடபூமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது
எந்தெந்த இடங்களில் மழை குறைந்து, அதாவது மழை அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம பயிரிடுவோம், மழை குறைந்து இருக்கக்கூடிய உயர்ந்த நிலங்கள் எல்லாமே நம்ம பீடபூமிகள்னு சொல்லுவோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த பீடபூமிகள் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கனிம வளங்கள் அல்ல வேளாண் பொருட்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த பீடபூமிகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பீடபூமிகளுக்கு எடுத்துக்காட்ட நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, சோட்டா நாக்பூர் பீடபூமியில் வந்து நம்மளுக்கு கனிம வளம் அதிகமாக கிடைக்கும். அதே போல் மாலவ பீடபூமியில் வந்து திணை பொருட்கள் வந்து அதிகமாக விளைவிக்கலாம். தக்கான பீடபூமியில் வந்து பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வந்து நம்ம அதில் உற்பத்தி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிலங்கள் அதுக்கேற்ற மாதிரியான, ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான உயிரினங்கள் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர் வகைகள் இருக்கும். நில வகைகளுக்கு ஏற்ற மாதிரியான மண் தரம் இருக்கும். அந்த நில வகைகளுக்கு ஏற்ற மாதிரியான மனிதர்களும் வேறுபட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு முதல் காரணி. அடுத்தது இன வேறுபாடு. சிந்து நாகரிக பகுதி, அதாவது முதல்ல தோன்ற நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிந்து நதிக்கரையோட ஒட்டி தோன்றின அந்த நாகரிகம், அதை நம்ம ஹரப்பான் மற்றும் மொகஞ்சதாரோ அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஹரப்பா நாகரிகமும் மொகஞ்சதாரோ இதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இது முடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு யூனிட் 4 ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். இப்போ 12th எத்திக்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு எத்திக்ஸில் இன்னொரு 2 லெசன் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அது அடுத்தது 9வது டாபிக். இந்த 9வது டாப்பிக்கும் அடுத்து இன்னொரு 10வது டாபிக் இருக்குது. நான் 2 டாபிக் தான் பெண்டிங் இருக்குது. இதை முடிச்சா நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து தரவாக ஃபிங்கர் டிப்பில் இருக்கலாம். நம்மளோட கிளாஸஸை நீங்கள் தரவாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. சரி, இப்போ சிந்து நதிக்கரை பகுதியில் தான் வந்து முதல்ல அந்த வந்து நாகரிகம் வந்து தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அவங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க யார்? ஆரியர்கள் வந்து இருந்திருக்காங்க. சான்றும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு அடுத்து வந்த அதாவது பாரசீகர்களாக இருக்கட்டும், கிரேக்கியர்களாக இருக்கட்டும், அதே போல் சாளுக்கியர்களா, குஷானர்களா, ஹீனர்கள், இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவங்க இல்லையா? ஸோ ஆரியர்கள் ஒரு இனம். அதே போல் அவங்களுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தராக வராங்க அப்படின்னா அவங்க எல்லாமே தனித்தனி இனங்களை சேர்ந்தவங்க. ஸோ பல இனங்களின் கலப்பிடம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவை வந்து சொல்லலாம். அடுத்து சங்க இலக்கியத்தில் இந்த தமிழர் பண்பாடு மிகவும் தொன்மையானது அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுக்கு கூறியிருக்காங்க. அப்போ சங்க இலக்கியத்தில் தமிழர்களுடைய பண்பாடு தான் இருக்கிறதுலே மிகவும் தொன்மை வாய்ந்தது, ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்களை நம்மளுக்கு ஒரு சான்றாகவும் சொல்லியிருக்காங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டில் பல இனம் மற்றும் அதிக மக்கள் தொகையுடையது இந்தியா. 5ஆம் நூற்றாண்டிலேயே வந்து இந்த கூற்று வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பல இனங்கள் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் நூற்றாண்டிலேயே அதிக மக்கள் தொகையுடைய தேசம் அப்படின்னு பார்த்தா இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து யாரு சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரோடோட்டஸ் வந்து வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹெரோடோட்டஸோட கூற்று இது. 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா வந்து பல இனங்களையும் அதே போல் அதிக மக்கள் தொகையும் கொண்ட நாடாக விளங்கியது அப்படின்னு சொல்லி ஹெரோடோட்டஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஹெரோடோட்டஸ் வந்து யார்? ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெரோடோட்டஸோட கூற்றம் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது முகலாயர்களாக இருக்கட்டும், அப்போ அடுத்தடுத்து வராங்க. நம்ம ஹீனர்கள் பார்த்தோம், அதே போல் வந்து அரேபியா எல்லாமே பார்த்தோம். ஹீனர்களாக இருக்கட்டும், இல்லை குஷானர்களாக இருக்கட்டும், அதே போல் கிரேக்கர்கள், ஆரியர்கள் எல்லாருமே வந்தாங்க ஒவ்வொருத்தராக. அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் வருவாங்க? முகலாயர்கள் வருவாங்க. அதே போல் வந்து ஆங்கிலேயரின் படையெடுப்பு வந்திருக்கும். இந்த மாதிரி பல இனங்களின் கலவை தான் வந்து இந்தியாவாக இருந்திருக்கு. ஸோ அப்போ பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படிங்கிற அந்த பட்டத்தை இந்தியாவுக்கு வழங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். ஸோ வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுக்கு ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறாரு. என்னன்னா பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு யார் இந்தியாவை அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் வந்து அழைச்சிருக்காரு. பழங்குடியின் மக்கள் பண்பாட்டு, அதே போல் பழங்குடி மக்களோட பாரம்பரியமாக இருக்கட்டும், தொன்மையான வரலாறு, அவங்களோட வரலாறு, வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இது எல்லாமே பிரதிபலிக்கின்றது இந்தியா மூலிமா வந்து அவங்க வாழ்ந்த மக்கள், என்னென்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்க எந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க முதற்கொண்டு நம்ம இப்போ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதில் மிகவும் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு இனத்தோட பேர் வந்து குறும்பர்கள். இந்த குறும்பர்கள் வந்து தமிழகத்தின் ரொம்ப இருக்கிறதுலே தமிழகத்தின் மிகவும் தொன்மையின் அடித்தளமாக இருக்கக்கூடிய விளங்கிய அந்த பழங்குடி இனம் வந்து குறும்பர்கள். பழங்குடி மக்கள் நம்மளுக்கு நிறைய இனங்கள் வரும். அதிலேயே இருக்க ரொம்ப பழமை வாய்ந்த இனம் அப்படின்னு பார்த்தா அந்த குறும்பர்கள் இனம். இதுவும் ஒரு இன வேறுபாடு. அடுத்தது மொழி வேறுபாடு. ஸோ லாங்குவேஜ் இஸ் அ வெஹிக்கல் ஆஃப் கம்யூனிகேஷன். லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் டூல் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த கூற்றை வந்து சொன்னவர் வந்து குரோம்பி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து இந்த மொழி நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு பேசக்கூடிய சொல்ல அதை நம்ம எழுத்து வடிவமாக மாற்றலாம்.
நம்ம உச்சரிக்கிறோம், அதை நம்ம எழுத்து வடிவமாக எழுதலாம். ஆனால் சைகை மொழியை வந்து மாற்ற முடியாது. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கூற்று மற்றும் காரணம் அசசன்ட்ரேஷனில் வந்து கேட்டக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்மளால் மாற்ற முடியும். எழுத்து வடிவம் ஒலிகளுக்கு இருக்குது. ஒலிகளால் நம்ம எதை வச்சு, அதாவது சவுண்டு கொடுக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நம்ம வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதலாம். ஆனால் சைகையில் பேசக்கூடிய வார்த்தைக்கு நம்ம எழுத்துப்பூர்வமாக அதை வந்து மாற்ற முடியாது. சைகையில் வரக்கூடிய, அப்போ அங்கே ஒலியே வராது இல்லையா, அந்த ஒலி வராத எழுத்தை வந்து அந்த சைகைகளை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியாது. அடுத்து, மனிதருடைய மொழிகளில் இக்குறியீடுகள் சொற்கள் என்றும், இந்த மாதிரி ஆரம்பத்து காலத்தில் இந்த மாதிரியான குறியீடுகளை வச்சு தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ சொற்கள் என்றும், அவற்றை கையாளும் விதிகள் அதை வந்து இலக்கணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொற்களை ஒரு கோர்வையாக நம்ம பயன்படுத்தி ஒரு தொடராக மாற்றும் போது அந்த தொடர்களில் பயனிலை என்ன, எழுவா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எப்படி போடணும், எதை முன்னாடி போடணும் பின்னாடி போடணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம படிக்கிறது, அதுக்கான ரூல்ஸை படிக்கிறதுக்கு பேர் இலக்கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கொடுத்துருக்கிற பாக்ஸ் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011 வந்து மொத்தம் 121 கோடி மக்கள் தொகை வந்து இருந்திருக்கதாகவும், அதே போல் வந்து 780க்கு மேற்பட்ட மொழிகள் வந்து இந்த 121 கோடி மக்களும் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை எடுத்தது வந்து யார் அப்படின்னா, பீப்புள் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து எடுத்திருக்கு, PLSI அப்படிங்கிறது. இந்த சர்வே வந்து கிட்டத்தட்ட இந்த கணிப்பு வந்து 2010 13 வரைக்கும் நடந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பில் வந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, 1961 ஆண்டில் வந்து 1650 மொழிகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு. அப்போனா என்ன டேட்டா வந்து இதில் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வருஷத்துக்கு 10 லாங்குவேஜ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருதான். ஸோ அப்போது இன்னொரு 100 வருஷம் கழித்து 500க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2011 221 கோடி மக்கள் தொகையில் 750 மொழிகள் வந்து பேசப்பட்டிருக்கு 2011. அப்போது 61 எடுத்த கணக்குப்படி 1650 மொழியின் குடும்பங்கள் வந்து இருந்திருக்கு, அதாவது மொழிகள் வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த 1650 2011 பாருங்கள் நம்மளுக்கு கிடச்சது 750 தான். அப்போ மீதி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எங்கே போச்சு? 1650க்கும் 750க்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். அப்போது அதுக்கு தான் கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு 10 மொழிகள் வந்து காணாமல் போகுது, அதாவது அழிந்து கொண்டு வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில மொழிகளுக்கு வந்து வாய்மொழி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான இலக்கணங்கள் எதுவும் இருக்காது, எழுத்துப்பூர்வமான எழுத்துக்களும் இருக்காது. உருவம் இல்லாத, அதாவது எழுத்துக்கள் அப்படின்னாலே உருவம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு சில மொழிகளுக்கு உருவம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகள் வந்து சீக்கிரமாக அழிய தொடங்குது. அடுத்து, வட இந்திய மொழிகளின் தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறது எந்த மொழியை சொல்கிறோம் அப்படின்னா, சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். அதே போல் வட இந்திய மொழிகள் அந்த மொழியை வந்து எழுதுறதுக்குடைய எழுத்து வடிவம் வந்து இந்த தேவநாகிரி அப்படிங்கிற அந்த எழுத்து வடிவம். அப்போ இந்த வட இந்திய மொழிகள் நம்ம எதை சொல்லலாம்? வட இந்திய மொழிகள் வந்து இந்தி, மராத்தி, குஜராத்தி, காஷ்மீரி, உருது அப்படிங்கிற அந்த மொழிகளை சொல்லலாம். ஸோ அந்த மொழிகளோட அந்த மொழிகளில் தலையாய மொழி எது அப்படின்னு பார்த்தோன்னா, வட இந்திய மொழிகளின் தாய் நம்ம சொல்லக்கூடியது சமஸ்கிருதம். அந்த வட இந்திய மொழிகளை எழுதுறதுக்கான எழுத்து வடிவத்தை நம்ம ஒரு பெயரில் குறிப்பிட்றோம், அதுக்கு பேர் தேவநாகிரி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா வட இந்தியன் முதன்மையான மொழிகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. வடகிழக்கு இந்தியாவில் வந்து அசாமிய மொழி பேசுகிறோம். அதே போல் தென்னிந்தியாவின் முதன்மை மொழி அப்படின்னு பார்த்தா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். எழுத்து வடிவம் வந்து பழங்குடி மக்கள் வந்து பேசும் மொழிக்கு வந்து கிடையாது. எதுக்கு கிடையாது? பழங்குடியினர் பேசக்கூடிய பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆங்கிலேயர் வந்து 200 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போவே நம்ம வந்து ஆங்கில மொழியை பொதுவான இணைப்பு மொழியாக வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ தமிழகத்தில் பொதுவான இணைப்பு மொழின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிலத்தை கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயர் இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து பொதுவான இணைப்பு மொழியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 22 மொழிகள் வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ எத்தனை அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்குது? 22 அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. இத்தனை லாங்குவேஜ், அதாவது 1650 அப்படிங்கிற கருத்து கணிப்பும், அதே போல் 750 மொழிகள் இருந்துச்சு 2011. எத்தனை இருந்தாலும் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது மொத்தம் 22 மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜ். அந்த 22லேயே மிகவும் ரொம்ப தொன்மையானது, ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து தமிழ் தான் இருக்கிறதுலே மிகவும் பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரெஞ்சு வந்து, அதாவது பாண்டிச்சேரியில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் வந்து பேசப்படுது. அதே போல் வந்து கோவா அந்த கடற்கரையில் வந்து போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க. ஸோ போர்ச்சுகீசிய மொழி அங்கே பேசப்படுது. அடுத்து என்ன வேறுபாடு பார்த்தா சமய வேறுபாடு.
ஸோ சமயம் அப்படின்னாலே நம்ம மதத்தை எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் நம்ம பார்த்தோம் 2011 எவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சு, 121 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்துச்சு. அதில் இந்துக்கள் எத்தனை சதவீதம், இஸ்லாமியர்கள் எத்தனை சதவீதம், கிறிஸ்துவர்கள் இருந்திருக்காங்க, சீக்கியர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க, பௌத்த மதத்துக்காரர்கள் இருந்திருக்காங்க, சமணர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த கருத்து அந்த மக்கள் தொகையில் எந்தெந்த மதத்துக்காரையும் எவ்வளோ இருந்திருக்காங்கிற கருத்துக்கணிப்பும் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ மதத்தை வச்சும் மக்கள் வந்து வேறுபாடு வந்து அந்த இடத்துல இருக்குது. இதில் இந்த இந்து மதம் மற்றும் சீக்கிய மதம், பௌத்த மதம், சமண மதம், இந்த 4ம் எந்த இடத்துல தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தா இந்த 4 தோன்றின இடம் வந்து இந்தியா. ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இதில் எது வந்து இந்தியாவில் தோன்றாத சமயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 4மே இந்தியாவில் தோன்றுது. இதில் இந்த இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் சீக்கியர்கள் வந்து பஞ்சாபில் அதிகமாக இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மிசோரம், மேகாலயா, அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேசம், இதெல்லாம் வந்து அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் வந்து இருக்காங்க. சீக்கியர்கள் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்க. அடுத்து பொருளாதார வேற்றுமை. பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான வேற்றுமை வருது அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா 4வது இடம் வந்து பெற்றுள்ளதாம். அதாவது எக்ஸ்போர்ட் கிடையாது, இம்போர்ட். மற்ற நாடுகள்லேருந்து வாங்குறதுல இந்தியா வந்து 4வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பஞ்சாபில் கோதுமை, மேற்கு வங்கத்தில் வந்து நெல்லும் சணலும், குஜராத் மற்றும் மராட்டியத்தில் வந்து பருத்தி, மத்திய பிரதேசம் கர்நாடகத்தில் பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், இதே போல் கேரளாவில் வாசனை பொருட்களாக இருக்கட்டும், ஸ்பைசஸ் வந்து கேரளாவில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை அதாவது பொருளாதாரத்தை நம்ம கணக்கிடணும் அப்படின்னா நம்ம ஒரு தனிநபரோட வருமானத்தை வச்சு தான் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கிட முடியும். அடுத்தது ஒற்றுமை கூறுகள். இதெல்லாமே வேற்றுமை கூறுகளாக பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒற்றுமை கூறுகள். ஒற்றுமை கூறுகள் எதுன்னு பார்த்தா நிலவியல் அடிப்படையில் ஒற்றுமை கூறுகள் இருக்குது. என்ன நிலம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவோட எல்லைகளை வந்து பார்க்கணும். ஸோ எவ்வளோ மீட்டர் வந்து நீளம் இருக்குது, வடக்குலேருந்து தெற்குக்கு 3214 கிலோமீட்டர் வந்து நீளம் வந்து இந்தியாவில் இருக்குது. அதே போல் கிழக்கு மேற்கு அதுக்கான இதில் பார்க்கும்போது 2933 கிலோமீட்டர் அகலமும் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. அப்போது இந்தியாவோட பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம், 3214 கிலோமீட்டர் நீளம், அதே போல் அகலம் பார்த்தா 2933 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. இந்த ஹிந்த அப்படிங்கிற என்ற பெயர் வந்து சிந்து நதியின் பெயரில் இருந்து தான் இந்த அப்புறம் ஹிந்தி அப்படிங்கிற அந்த ஹிந்த் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சிந்துல இருந்து வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே போல் கிரேக்கர்கள் வந்து முதல்ல அறிந்த சிந்து பாயும் பகுதி, ஆரம்பத்தில் வந்து கிரேக்கர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க முதல்ல அறிந்தது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து நதி தான். ஸோ சிந்து நதி எங்கெங்கெல்லாம் பாயுதோ அந்த பகுதியை வந்து கிரேக்கர்கள் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான போர் தொடுக்கும் அந்த காரணிகள்லாம் அப்போ வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் துணைக்கண்டத்தை வந்து நம்ம சிந்து அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க கிரேக்கர்கள். இப்போ நம்ம இந்தியா சொல்கிறோம், அதே போல் அவங்க கிரேக்கர்கள் காலத்தில் சிந்து நதியை வச்சு இந்தியாவுக்கு வந்து சிந்து அப்படிங்கிற அந்த பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க. கிரேக்க பாரசீக படையெடுப்புகளின் விளைவால் இந்தியா இந்துஸ்தானம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேக்கர்கள் தான் அவர்கள் வந்து சிந்து என்பதை ஹிந்து என்று உச்சரித்தாங்க. அந்த உச்சரிப்பு முறை எப்படி இருந்தது, சிந்தை வந்து ஹிந்து அப்படின்னு உச்சரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நாளடைவில் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற அந்த பெயர் மாற்றம் வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புராண காலந்தொட்டே நிலவியல் கூறுகளின் அடிப்படையில் பாரத நாடு என்று பெயர் பெற்றது. ஸோ புராண காலத்திலிருந்து நம்ம நாடை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாரத நாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பெயர் காரணம் புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் கிரேக்கர்கள் வந்து சிந்து நதி அடிப்படையாக ஹிந்து அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஸோ அந்த ஹிந்துல இருந்து தான் அந்த பாயக்கூடிய பகுதி அதை வந்து தான் ஹிந்துஸ்தானம் அப்படிங்கிற அந்த பேரை வந்து அரேபியர்கள் வந்து அழைச்சிருக்காங்க ஹிந்துஸ்தானம் அப்படின்ட்டு. அடுத்த புராணத்தில் வந்து பாரத நாடு அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்குது. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கக்கூடியது நம்ம விந்திய சத்புரா மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை வந்து நம்ம பாரத நாடுன்னு சொன்னோம், அதே போல் பாரத கண்டம்னு சொல்லலாம், பாரத நாடு, பாரத மாதா அப்படிங்கிற பல பெயர்களில் வந்து நம்ம இந்தியாவை அழைக்கலாம். அதே போல் அரசியல் ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு எழுதின ஒரு நூலோட பெயர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் வந்து அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்தியாவை வலிமை மிக்க தேசமாக்குகிறது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு ஒரு கூற்று வந்து சொல்லியிருக்காரு. என்ன கூற்று? அரசியல் ஒற்றுமையாக இருக்கட்டும், அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை வந்து இந்தியாவோட மக்களை வந்து ரொம்பவும் வலிமைப்படுத்துது, ஓரினத்தவர்களாக்குது அப்படின்னு சொல்லி நேரு வந்து தன்னுடைய புக்கான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்காரு.
இது உங்களுக்கு புக்குக்கும் கேட்கலாம். ஸோ ஜவஹர்லால் நேருவின் புத்தகத்தின் பெயர், அவரோட நூலின் பெயர் என்னன்னு கேட்கலாம். அதே போல் எந்த நூலில் வந்து இந்த பண்பாடு மற்றும் ஒற்றுமை வந்து கூறுகள் வந்து இந்திய மக்களை வலிமையாக்குது அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை எந்த நூலில் யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஆங்கிலேயர்கள் வந்து நாடு முழுவதும் பொதுவான தபால் மற்றும் ரயில் பாதையை ஏற்படுத்தி அதில் ஒரு இந்தியர்களுக்கு ஒற்றுமை உணர்வை வந்து ஏற்படுத்தி சென்றிருக்காங்க அப்படிங்கிறது அந்த அரசியல் ஒற்றுமையில் தெரிய வருது. அடுத்தது 3வது பார்த்தோன்னா சமய விழாக்கள். ஸோ எல்லாருமே ஒன்று சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறோம். ஹிந்துவாக இருக்கட்டும், ஹிந்துக்கள் வந்து ஹிந்து பண்டிகை கொண்டாடுவோம். நவராத்திரி, கார்த்திகை தீபம், சிவராத்திரி, இந்த சித்திரை திருவிழா, இந்த மாதிரியான விழாக்கள் ஹிந்துக்களும். அதே போல் கிறிஸ்டியர்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே கிறிஸ்டியர்கள் கொண்டாடுறதும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும். அதே போல் வந்து முஸ்லிம்ஸ் கொண்டாடுற முஸ்லிம்ஸோட பண்டிகையான என்னென்ன சொல்லலாம், ரம்ஜான் மற்றும் பக்ரீத், இது எல்லாமே வந்து அவங்கள வந்து ஓரின மக்களாக வந்து ஒன்று சேர்க்குது, இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வருது. அதே போல் பௌத்தர்கள் வந்து புத்த பூர்ணிமா கொண்டாடுறாங்க, சமணர்கள் வந்து மகாவீர் ஜெயந்தி, சீக்கியர்கள் வந்து குருநானக் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. இதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் ஆன்மாவின் அழியாத்தன்மை, அவதார கோட்பாடுகள், அதே போல் வந்து கர்மவினை கோட்பாடு, வீடு பேறு, இவை அனைத்திலும் சமயங்கள் வந்து ஒத்து மக்கள் வந்து ஒன்றிணைத்து வாழக்கூடிய அந்த கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்கிறது. எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்தியாவுக்கு இருக்குது. அது என்னன்னா, இலக்கியங்கள் வகையில் இந்தியாவோட இலக்கியங்கள் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிக தொன்மை வாய்ந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்கிறது இந்தியா. காளிதாசரின் படைப்பான மேகதூதம் மற்றும் சாகுந்தலம், அதே போல் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்களாம் நம்ம பார்த்துப்போம் பக்தி இலக்கியத்தில். அதே போல் ஆழ்வார்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தம், இதுவுமே வந்து இலக்கியத்தின் தொகுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஏன் வந்து இந்த இலக்கிய கருவூலம் சொல்லலாம், இவ்வளோ இலக்கிய நூல்கள் வந்து ரொம்ப பழமையான அந்த ஆரம்ப காலத்திலே வந்து இவ்வளோ இலக்கியங்கள் வந்து தோன்றியிருக்கு. அந்த இலக்கியங்கள் மூலமாக தான் நம்மளோட நாட்டை யார் ஆண்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிய வருது. அதே போல் பல்லவர்கள் மாமல்லபுர சிற்பங்களாக இருக்கட்டும், காஞ்சி கைலாசநாதர் கோயிலாக இருக்கட்டும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி சுந்தரனார் கோயில், அதே போல் திருவரங்கம் அரங்கநாதர் கோயில் மற்றும் திருவல்லிபுத்தூரில் இருக்கக்கூட ஆண்டாள் கோயில், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சான்றுகளாக இருக்குது. கலை மற்றும் கட்டிடக்கலைக்காக இருக்கட்டும், இலக்கியங்களுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சான்றாக வந்து மக்கள் இனத்தை வந்து ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த மன்னர்கள் வந்து இந்த மாதிரி இந்த கோயில்களை சிறப்பிக்கிறதா இருக்கட்டும், புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், கட்டுவதா இருக்கட்டும், இது எல்லாமே மன்னர்கள் செய்த அந்த வேலைகள். ஸோ அந்த வேலையினால மக்கள் இன்னும் ஒன்றுபட்டு அந்த கோயில்களுக்குள்ள நம்ம செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒற்றுமை உணர்வை வந்து அப்போ வந்து அவங்க ஊட்டியிருக்காங்க. அடுத்து வட இந்தியாவின் முதன்மையான இந்த ஸ்தூபி கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டு இந்த சாரநாத், சாஞ்சி ஸ்தூபி. முதல்ல கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்றது வந்து வட இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்தூபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கட்டிடக்கலையில தான் வந்து உருவாச்சு. எடுத்துக்காட்டு சாரநாத் ஸ்தூபி, அதே போல் சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் பாரசீக பாணியில் கட்டப்பட்டது எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மசூதிகள் தான் வந்து இந்த பாரசீக பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதே போல் காஷ்மீரில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ தேவி கோயிலாக இருக்கட்டும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தானி இசை, அதே போல் தென்னிந்தியாவின் கர்நாடக இசை, இது எல்லாமே ஒரு மக்களை வந்து ஒன்றுபடுத்தும், அதாவது ஒற்றுமையை ஊட்டக்கூடிய காரணிகளாக வந்து அமைஞ்சிருக்கு. இசை மக்களை ஒன்றிணைக்கும் கருவி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மக்களை இன்னொரு கருவி, எந்த கருவி கொண்டு ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இசையால் மக்கள் வந்து இணைவாங்க அப்படின்னும். அதே போல் கோனார்க்கில் இருக்கக்கூடிய அது சன் டெம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனார் கோயிலும் ரொம்ப புகழ்பெற்றது, ரொம்ப பிரசித்தியானது. அடுத்தது, ஸோ எந்த மொழியை வந்து நம்ம செவ்வியல் மொழி அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மொழிக்கான தனித்தன்மை இருக்கணும், அந்த மொழிக்கான இலக்கிய இலக்கணங்கள் இருக்கணும், அதே போல் சிந்தனையை கூட்டும் வகையில் இருக்கணும், பண்பாட்டு வளம் மிகுந்த மொழியாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மொழியை தான் நம்ம வந்து செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ் வந்து ஒரு செவ்வியல் மொழிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. ஏன்னா தமிழ் ஒரு தனித்தன்மை இருக்குது, அதோட சிந்தனை மொழியும் இருக்குது, அதே போல் பண்பாட்டு வளம் அதில் அதிகமாகவே இருக்குது, இலக்கியங்களும் அதுக்கு இருக்குது. அடுத்து, பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்களை அரபிக் மற்றும் பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்டன. எந்த மொழிகளில் வந்து பண்டைய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட அந்த இலக்கியங்கள் என்னென்ன மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அரபிக் மற்றும் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து, திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதே போல் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற அந்த நூல், ஆங்கிலத்தில் தி சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் வந்து அந்த மொழியை மொழிபெயர்த்திருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ரகசிய வழி அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் லிட்டன் பிரபு, அதை தமிழில் மொழியாக்கம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தா மனோன்மணியம் சுந்தரனார் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். அதே போல் ராஷ்டிரகூடர்கள் காலத்தில்
கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியோட ஒரு சிறப்புமிக்க நூலாக வந்து அமைஞ்சிருக்கும். அதே போல் விஜயநகர பேரரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அமுக்த மால்யதா அப்படிங்கிறது தெலுங்கு மொழியை வந்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு நூலாக அமுக்த மால்யதம் வந்து இருந்திருக்கும். ராமாயணத்தை வந்து வடமொழியில் மொழிபெயர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா வால்மீகி முனிவர். அதே போல் வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா துளசிதாசர். தமிழில் வந்து எழுதினது கம்பர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்று உலக அளவில் அரங்கில் வந்து வேண்டப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சமாதானம் தான் அதிக அளவில் வேண்டப்படுது அப்படின்னு சொல்லி இந்த 12th எத்திக்ஸில் ஒரு லெசன் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ வேற்றுமைக்கான கூறுகள் என்ன, ஒற்றுமைக்கான கூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதோட இந்த 8th டாபிக் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு கவராகி முடிஞ்சிருச்சு. அடுத்தது 12th இருக்கக்கூடிய 2 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2 லெசன் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இதே எத்திக்ஸில் கவர் ஆகக்கூடிய 2 லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெசன் 5 அண்ட் லெசன் 10 இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை மற்றும் உலகின் இந்திய பண்பாட்டின் கொடை. இந்த ரெண்டுமே அடுத்தது நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நம்ம ஜிஎஸ்ல பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து ஜிஎஸ்க்கு போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.